எல்லாருக்கும் வணக்கம். ரீல் பெட்டி ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் மிக முக்கியமான சம்பவம் என்று சொன்னால் அது அமெரிக்க அதிபருடைய தேர்தல். உலகத்திலேயே மிக அதிகாரமுள்ள பதவி யாருக்கு அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா உலகமே, அந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே அதோடைய முடிவுக்காக காத்திருக்கும் வேளையில் அதைவிட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருப்பு பணத்துக்கு எதிரான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அது செய்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நிறைய பேர், அதாவது 128 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் மிக மிக சொற்ப எண்ணிக்கையில் 1% இல்லை 2% இருப்பவர்களால் இந்திய பொருளாதாரமே கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துக்கிட்டே இருந்தது. மோடி அவர்கள் எது செஞ்சாலும் இது எதுக்கு அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கருப்பு பணத்தை கொண்டுற மாட்டிங்களா? கருப்பு பணத்தை உங்களால் வெளில கொண்டுற முடியாதா? சும்மா வாயை விட்டீங்களே இப்படியெல்லாம் சொன்னவங்க 500 ரூபா நோட்டும் 1000 ரூபா நோட்டும் செல்லாதுன்னொன்னே பதறி போயிட்டாங்க. தூக்கமே இருக்காது நேற்றுக்கு பல பேருக்கு. நான் ஏன் தைரியமாக பேசுகிறேன்? என்கிட்ட கருப்பு பணம் கிடையாது, நான் தைரியமாக பேசுகிறேன். இன்றைக்கி மிக அதிகமான அதிர்ச்சி அடைஞ்சவங்க யார்? அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம், பாண்டிச்சேரியில் தேர்தல் நடக்குது இல்லையா, அவங்களுக்கு வேணால் அதிர்ச்சியாக இருக்கும். இனிமேல் யாருக்கும் ஆரத்தி தட்டில் 500 ரூபா நோட்டு போட முடியாது, 1000 ரூபா நோட்டு போட முடியாது. கருப்பு பணம் என்பது அது ஒரு விதமான தீவிரவாதம். உண்மையான ஏழைகளை அந்த இந்தியாவில் முன்னுக்கு கொண்டு வரத்துக்கோ அவங்களை கொஞ்சம் மேலே கொண்டு வரத்துக்கோ உண்டான வாய்ப்புகளே இல்லாமல் அவர்களை இன்னும் ஏழைகளாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் இந்த கருப்பு பணம். அதை ஒழிப்பதற்கு மிக மிக தைரியமான நடவடிக்கை இதுக்கு அசாத்தியமான ஒரு துணிச்சல் வேண்டும். கருப்பு பணத்தை கொண்டுருவீங்களான்னு கேட்ட காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்லாம் கூட இன்றைக்கி எதிர்க்கிறாங்க. ஏழைகள் பாதிக்கப்படுறாங்கிறாங்க. தயவு செஞ்சு யாருமே பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பக்கத்து போர்ஷனில் யார் குடியிருக்கான்னு கூட தெரியாமல் அவசர கால உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்த நாம் சென்னையில் அப்படியே ஏரிகள்லாம் அப்படியே உடஞ்சி வெள்ளம் வந்த பொழுது அப்போ தானே கற்றுக்கிட்டாங்க. வீட்டில் பையன் என்ன படிக்கிறான், பொண்ணு என்ன படிக்கிறா, இத்தனை விஷயம் இருக்கா அப்படின்லாம் கற்றுக்கிட்டாங்க. மெழுகுவத்தி வெளிச்சத்தில் செல்ஃபோனெல்லாம் ஒர்க் பண்ணாத இருக்கும்போது அப்போ தான் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு கரண்டி காப்பி பொடி கொடுத்தாங்க, வேணும்னா மிளகா பொடி கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் ஒரு நட்பு உருவாச்சு. ஒரு 2 நாள், இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாக்க எல்லாம் சரியாயிடும். நீங்கள் சம்பாதிச்ச பணம் ஒரு வெள்ளை பணமாக, அது உண்மையாக உழைத்த பணமாக, கணக்கு காட்டக்கூடிய பணமாக இருந்தால் நீங்கள் யாருக்கும் எப்பவுமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ பேங்க்லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டீங்க 2 நாளைக்கு முன்னாடி. அந்த 5 லட்ச ரூபாயும் 500 ரூபா நோட்டாக இருக்குது, 1000 ரூபா நோட்டாக இருக்கா, திருப்பி பேங்க்கில் அதே அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. அடுத்த வாரம் திருப்பி எடுத்துக்கோங்க. அவ்வளோதானே. உங்கள் என்ன செலவுக்கு உண்டோ அதுக்கு உண்டான கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு இல்லாத பணமும், காரணம் என்ன, இந்த கணக்கில் வராத பணம், இந்த கருப்பு பணம்ங்கிறது என்ன வகையில் பயன்படுதுன்னாக்க, நம்ம நாட்டுக்கு எதிரான தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்களே அவங்களுக்கு துப்பாக்கி வாங்கி கொடுக்கறதுக்கு, குண்டு வாங்கி கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் தான் பயன்படுது. அது நம்ம நாட்டுக்கு நாமே குண்டு வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நாம் செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்கள். லட்சக்கணக்கான பேர் உயிரை கொடுத்து சுதந்திரம் வாங்கினா நம்ம நாடு இது. இந்த மாதிரி ஒரு நாட்டில் நாம் இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பயப்படவே பயப்படாதீங்க. எல்லா நிலைமையும் 2-3 நாளைக்கு அப்புறம் சீராகிடும். உங்ககிட்ட 500 ரூபா இருக்கா, 1000 ரூபா நோட்டு இருக்கா, ஒன்றும் கவலைப்பட. அது உழைச்ச பணம் தானே. பேங்க்கில் கொண்டு கொடுங்க. ஒரு ஆதார் கார்டு இருந்தால் போகிறோம், இல்லைன்னா ஓட்டர் ஐடி இருந்தால் போகிறோம், டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் உங்கள் பணத்தை 100 ரூபா நோட்டாக மாற்றிக்கலாம், இல்லை புது 500 ரூபாயாவோ புது 2000 ரூபாயோ மாற்றிக்கலாம். ஓகேயா? ஆனால் கைதட்டி நாம் அனைவரும் வரவேற்க வேண்டிய விஷயம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுடைய இந்த அசாத்தியமான துணிச்சலுடன் கூடிய செயல்பாடு. அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம்.